Hello students, welcome to our channel Karthik Max and Chemtrix. Now in this video we learn about 12th standard chemistry unit 7 chemical kinetics example sum number 6. இந்த question வந்து 3 மார்க்ல கேட்கக்கூடியது, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, show that in case of first order reaction the time required for 99.9% completion is nearly 10 times of the time required for half completion of the reaction. ஒரு முதல் வகை வினையானது 99.9% நிறைவடைய தேவையான நேரமானது அவ்வினையின் பாதி அளவு நிறைவடைய தேவையான நேரத்தை போல தோராயமாக 10 மடங்கு என காட்டுக. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரியாக்டன் 100 கிராம் எடுத்துட்டீங்கன்னா அது 99.9% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவானது அதனுடைய அரைவால் காலம் ஹாஃப் லைஃப் பீரியட் மாதிரி 10 டைம்ஸ் அப்படின்னு நம்ம நியர்லி அப்படின்ற வேர்டை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நியர்லி, தோராயமாக 10 டைம்ஸ் ஆஃப் டி ஹாஃப்க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஈக்குவேஷனா எழுதணும்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி 99.9% is approximately equal to 10 times of t half. So இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம இங்க ப்ரூஃப் பண்ணணும். இதுக்கு அவங்க கொடுத்திருக்க ஒரே ஒரு டேட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், முதல் வகை வினை அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்க க்ளூ. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கான ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். 2.303 by t log concentration of A0 divided by concentration of A. ஏன் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு T கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால T நான் இங்க கிராஸா இங்க எடுத்துட்டு போயிட்டோம்னா K இங்க வந்துடும். ஸோ T அப்படிங்கிறது 99.9% ஈக்குவல் டு 2.303 by K log initial concentration by final remaining concentration. log அப்படினாலே இதுக்கு கீழே base 10 இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இது நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சதுதான். இப்ப பாருங்க, A0 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்ட கான்சன்ட்ரேஷன். இப்ப அவங்க கிவன் கொடுக்கல, அதனால நம்ம 100 கிராம்னு எடுத்துக்கிறோம், அதனால 100ன்னு போட்டிருக்கேன். A அப்படிங்கிறது ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் how much amount of remaining part எவ்வளோ நம்ம கையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராமில் 99.9 கிராம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 0.1. ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன்ங்கிறது 0.1 தான் நம்மள்ட்ட ரிமைனிங் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். T 99.9% equal to 2.303 by K log A0 வேல்யூ எவ்வளோ 100 divided by 0.1. ஸோ இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணுறப்ப இங்கே பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு மேலே கீழே நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? 100 by 0.1 into 10 by 10. இது என்ன ஆகும்? 1000 by 10ன்னு வரும். ஒரு பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா கேன்சல் ஆகிடும். anything by 1 equal to as the same answer வரும். ஸோ அதனால T 99.9% equal to 2.303 by K log base 10,000. ஓகே, இப்போ இந்த 1000 என்னோட கன்வீனியன்ட்டுக்காக 10 to the power 3ன்னு மாத்திக்க போறேன். T 99.9% 2.303 by K log 10,000 10 to the power 3ன்னு மாத்திக்க போறேன். பாருங்க, log A power B அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, B log A அப்படின்னு மாறும். பவர்ல உள்ளது இதோட மேல வந்துடும், பவர்ல உள்ளது அதோட மேல வந்து பவர்ல உள்ள நம்பர் வந்து அதோட மல்டிப்ளை மாறிடும். ஓகேவா? இப்போ இதை டிபெண்ட் பண்ணி நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த 3 வந்து முன்னாடி எடுத்து எழுத போறேன். T 99.9% equal to
2.303 by k 3 முன்னாடி வந்துரும் இல்லையா பாருங்க 3 log base 10 10 இந்த 3 வந்து எங்க வந்துருச்சு இங்க வந்துட்டு ஓகேவா ரைட் பாருங்க t 99.9% equal to 2.303 by k 3 நம்ம போட்டுக்கோம் இல்லையா 3 base 10 10 ஸோ இப்போ பாருங்க இந்த log base 10 10 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இதோட வேல்யூ என்ன 1 log 10 base 10 equal to 1 so it becomes to 1 அப்படின்னு மாறிடும் p 99% equal to 2.303 by k 3 into என்ன ஆகுது 1 அப்படின்னு வந்துருது பாருங்க 2.303 by k into 3 இதை மல்டிப்ளை பண்ணுவோமா 3 3s are 9 3 zeros are 0 3 3s are 9 2 3s are 6 3 digit தள்ளி பாயிண்ட் வச்சுங்க by k பாருங்க இப்ப இந்த பாயிண்ட்டை நான் இங்க முன்னாடி தள்ளி வைக்கணும் அப்படின்னா என்ன செய்வேன்னா 10 ஆல மல்டிப்ளை பண்ணிப்பேன் அப்ப t 99.9% equal to 10 into 0.6909 by k இப்ப பாருங்க t half அதோட வேல்யூ என்னன்னா 0.6932 by k நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க approximately அதாவது நியர்லி தோராயமாகன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு இல்லையா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா t halfனு எடுத்துக்கலாம் இங்கேயும் 2 டிஜிட் என்ன இருக்கு 69 இருக்கு இங்கேயும் 69 அப்ப நான் இந்த வேல்யூக்கு பதிலா என்ன போடலாம் t half போடலாமா அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா 10 into t half நியர்லி ஓகேவா அப்ப t 99.9% அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா 10 டைம்ஸ் ஆஃப் t half க்கு ஈக்குவலா இருக்கு ஏன்னா ஆப்டா வந்து 32 ன்னு வரல நமக்கு 6909 வந்திருக்கு கிட்டத்தட்ட 2 டிஜிட் ஈக்குவலா இருக்கிறதுனால நியர்லி 10 டைம்ஸ் ஆஃப் t half தோராயமாக அதனுடைய அரைவால் காலத்தின் 10 மடங்கு அப்படின்னு ப்ரூவ் பண்றோம் ஸோ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் இங்க கரெக்ட் ஆயிடுச்சு இங்க நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்டிங்ல என்ன எடுத்துக்கிட்டோம் approximately equal to 10 times of t half இந்த எக்ஸாம்பிள் சம் அப்படிங்கிறது 3 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ